அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். பொறந்து நடக்கிற வயசுல ஒரு நம்பிக்கையோட எழுந்து நடக்கிறோம். அதில நெறைய தடவ தவறி கீழ விழுந்து திருப்பி எழுந்து நடக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு தருணங்களையும் ஈவன் ஸ்கூல்ல சேர்க்கும்போது கூட ஒரு நம்பிக்கையில, எனக்கு இந்த ஸ்கூல்ல நல்ல படிப்பு கிடைக்கும், நல்லா வருவோன்ற நம்பிக்கையில தான் பெற்றோர்கள் நம்மள சேர்க்குறாங்க. அங்க இருந்தும் நம்ப வரோம். ஒரு சில ஸ்கூல்கள் வந்து அதுக்காக சரியா இல்லன்னு கூட சொல்லி, நம்ம வேற ஒரு ஸ்கூல்ல கூட நம்ம சேர்க்கப்படுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர் மூலமா நம்ம நல்லா வர்றது. சில இடங்கள்ல அது கூட தவறி போறது உண்டு. அப்படியே அடுத்து அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு பையனா இருந்தா ஒரு பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு அதாவது நம்பி அத தான் நம்ம திருமணம் பண்றோம். அதுல சில பேருக்கு மைனஸா ஆவுது. சில மாற்றங்கள் நிகழுது. சில மனக்கசப்புகள் ஏற்படுது. அது பொண்ணா இருந்தாலும் அதேதான். ஒரு பொண்ணு நல்ல பையன் நம்பி கல்யாணம் பண்றாங்க. அந்த பையன்கிட்டருந்து வர வேண்டிய அன்பு கிடைக்க மாட்டேன்து. அதுவும் ஒரு வகையில எங்கேயோ ஒரு இடத்துல சில குறைகள் ஏற்படுது. ஒரு சிலருக்கு நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில நீங்க நம்பி ஒரு வேலைக்கு போறீங்க. இந்த வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். இது மூலமா நீங்க நல்லா வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம போய் செய்றோம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தருணங்கள் அதே மாதிரி கூட அ நம்ப வந்து அ பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்கள நம்பி படிக்க வச்சு, அது பிற்காலத்துல வயசான காலத்துல காப்பாத்துவாங்கன்னு நெனச்சும் பண்றாங்க. ஆனா சில பிள்ளைங்க அத ஏமாத்துறாங்க. சில பிள்ளைக கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறாங்க தாய் தந்தையர. அப்போ ஏதோ ஒரு வகையில நம்பிக்கையோட தான் நம்ம எல்லாமே டிராவல் பண்றோம். ஆனா பாத்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த நம்பிக்கை வீண் போகுது. அந்த நம்பிக்கையில வந்து ஏதோ இதுவாகி அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. அப்ப இந்த ஆப்போசிட்ல நடக்கறது நம்ம ஒரு பக்கம் பாத்துட்டு, நம்ம ரிவர்ஸ் எடுத்து பாருங்களேன். இது அந்த ஸ்கூல் மேல குறையா? ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்குறாங்க நம்பிக்கையோட, இந்த பையன் நல்லா படிப்பான்னு. ஸ்கூல் மேல குறையா? இல்ல. நல்லா படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் நல்லா படிக்கும். அந்த ஸ்கூல் நல்லா இல்லாத ஸ்கூல்ல கூட பசங்க வந்து நல்லா படிச்சுட்டு வர முடியும். அப்போ அது குறை ஸ்கூல் மேலயா, நம்ம மேலயான்னு கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. அடுத்து ஒரு பொண்ணையோ, ஒரு பையனையோ கொஞ்சம் வளர்ந்த பிறகு கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண நம்பி அவன் இருக்கான். ஆனா, அந்த பொண்ணு ஏமாத்துதுன்னே வையுங்களேன், அந்த பொண்ணு சரியா நடந்துக்கல, என்ன பண்ணல. இதுக்கு யார் காரணம்? அந்த பொண்ணு அந்த உங்களுடைய நம்பிக்கை வீண் போச்சா? இல்ல. ஏதோ ஒரு வகையில அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருக்கணும். இது பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல அவன் கணவர் வந்து சரியில்ல, கணவர் வீட்ல சரியில்லன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல மாற வேண்டியது நம்பன்னு நம்ம நெனச்சோம்னா, அதாவது நம்ம என்ன பண்றோம் அவங்க கிட்டருந்து எனக்கு வந்து என்ன இப்படி வச்சுக்கணும், என்ன நல்லா பார்த்துக்கணும்னு நெனைக்கிறது. இல்ல அந்த பொண்ணு வந்தா நான் நல்லா பார்த்துப்பேன். அந்த பையன் வந்தா நான் நல்லா பார்த்துப்பேன். அந்த எண்ணத்த நம்ம கொண்டு வந்தோம்னா, இந்த மாற்றமே நிகழ்ந்துரும். அதே மாரி ஒரு 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 வேலையா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் போற இடங்கள்லயா இருக்கட்டும், என்னால இந்த ஆஃபீஸ்க்கு என்ன நான் நல்லது குடுக்க முடியும்னு நெனச்சு பாருங்களேன். இந்த வாழ்க்கைய மாத்திரும். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம நம்பிக்கை வைக்கிறதுல தப்பு கிடையாது. நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. ஆனா நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம்? பிரத்யார் மேல, ஸ்கூல் மேல, வரக்கூடிய பொண்ணு மேல, பெற்றோர்கள் மேல, பெற்றோர்கள் பிள்ளைங்க மேல. அங்க அவங்க மேல இல்ல. பையன் காப்பாத்துனாலும் காப்பாத்துனாலும் நான் 4 பேர காப்பாத்துற அளவுக்கு நான் நல்லா வருவேன். நான் அந்த பொண்ணுக்கு அன்ப செலுத்துவேன். நான் அந்த பொண்ண நல்லா பார்த்துப்பேன். நான் அந்த பையன நல்லா பார்த்துப்பேன். இத நெனச்சு பாருங்களேன். உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே மாற்றங்கள் நிகழும். எப்பவுமே நம்ம குடுக்குற இடத்துல இருப்போம். குடுக்குறவன் வந்து பெரிய ஆளு. நம்ப பிச்சை எங்கேயுமே இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். அத நம்ம என்னைக்குமே மறந்துறக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது. அது மட்டும் மறந்துறாதீங்க. நீங்க டெபாசிட் பண்றது ஒரு நாள் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணுவீங்க. அப்போ பண்றது நம்ம நல்லதா பண்ணுவோம். நம்ப செலுத்துவோம். நம்ப குடுப்போம். நம்ம வாழ்க்கையில நல்லா வருவோம். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.